திருவண்ணாமலையில் ஏற்பட்ட அந்த கோர விபத்து சம்பவத்தில் மீட்பு பணியை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மேற்கொண்டாங்க. கமாண்டர் ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் இந்த பணியானது நடைபெற்றது. தற்போது முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பணியில் ஏற்பட்ட சவால்கள் குறித்து அவரை நம்மிடம் விளக்க இருக்கிறார். சார், நீங்கள் அந்த முதல் நாள் பார்த்தப்போ எப்படி அந்த சவால்கள் இருந்தது, எப்படி அதை சரி பண்ணி? முதல் நாள் பார்த்தப்ப நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த சவால் அந்த மேலே இருக்க ஒரு பெரிய போல்டர் தான், பாறை தான். ஸோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம கீழே இருக்க அந்த வீட்டோட சைஸ் 11க்கு 16 இருக்கும். ஸோ அதில் ஹாலில் சர்ச் பண்ணலாம் முடிவு பண்ணோம். ஆனால் உள்ளக்கையும் பாறைகள் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. நான் மண்ணு தான் ஃபுல்லாக அடைச்சிருக்கோம், கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் மேலே இருக்க வெஜிடேஷனை கிளியர் பண்ணிட்டு மேலே இருக்க ஒரு லேயர் மண்ணை கிளியர் பண்ணும்போது தான் தெரிஞ்சு பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜேசிபி இது பண்ணோம். ஜேசிபி வர்றதும் அவ்வளோ ஈஸியாக அமையலை. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த ஸ்ட்ரீட் எவ்வளோ நேரோவான ஸ்ட்ரீட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை கிளியர் பண்ணி ஒரு அங்கன்வாடி அப்புறம் ஒரு வீடு, அதை 2 வீட்டையுமே கிளியர் பண்ணி இடிச்சிட்டு அந்த வீட்டு வழியாக தான் ஜேசிபி மேலே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மீன் வயல் டைம் வேஸ்ட் பண்ண நம்ம கிச்சன் சைடை கிளியர் பண்ணியாச்சு. கிச்சனில் யாராவது இருக்காங்களா இல்லையா அதை ரூல் அவுட் பண்ணிட்டா தான் நாளைக்கு நம்மளுக்கு எங்கேயாவது கிடைக்கலன்னா கிச்சன் அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும், கிச்சன் நம்ம செக் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு கிளியர் பண்ணியாச்சு. அதை மீன் வயல் ஜேசிபி வந்தோடனே ஜேசிபியில் ஹால் சைடு நம்ம சர்ச் பண்ண வரைச்சோம். டிராயிங் ரூமில் ஹால் சைடில் போல்டர் எடுத்தோடனே கௌதமனோட முதல் உடல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சார், அந்த உடல்களை நீங்கள் இந்த இடத்துல இவங்க இருக்காங்கன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க சார்? அந்த சிதைந்து இருக்க மாதிரி இருந்த உடல்கள் எப்படி நீங்கள், ஏன்னா மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்தது, பெரிய பாறை இருந்தது, அந்த மைனூட்டாக அந்த உடல்களை எடுக்கிறது எவ்வளோ சிரமமாக இருந்தது, எப்படி எடுத்தீங்க? மைன்யூட்டாக எடுக்கிறது சிரமமாக தான் இருந்தது. ஜஸ்ட் ஏன்னா ஜேசிபியை வச்சு நம்ம திடீர்னு அங்கே இருக்காங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஜேசிபி சப்போஸ் அந்த இதை டேமேஜ் பண்ணிட்டாங்கனாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். ஸோ ஜேசிபி ஆப்ரேட்டருக்கும் ஒரு கிரெடிட் சொல்லணும். ஸோ அவருக்கு கொஞ்சம் நம்ம சொல்ல ஜஸ்ட் சாஃப்டாக மேலே இருக்க லேயர் ரிமூவ் பண்ணிட்டே இருந்தோடனே நம்மளுக்கு தெரிய வந்தது. கொஞ்சம் மலையில் அப்புறம் பாறைகள்லாம் அவங்க மேலே விழுந்ததில் கொஞ்சம் இதாகிட்டான், டிஃபேஸ் ஆகிதான். சார், முதல் நாள் நீங்கள் 3 நாள் பணி முடிவடைச்சிருக்கீங்க. 2வது நாள் அந்த எவ்வளோ பேர் எடுத்தீங்க சார்? அது எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்க? நம்ம நேற்று காலையில் 5:30 ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணோம். 5 பேர் இருந்தாங்க. அதில் எல்லாருமே குழந்தைங்க, அப்புறம் அந்த வீட்டோட ஒரு லேடி, அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தது ராஜ்குமாரும் அப்புறம் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ராஜ்குமாரும் இவங்க நம்ம அந்த லாஸ்ட் நேற்று 10 மணிக்கு எடுத்த பொண்ணே வாசல் கிட்ட தான் அங்கே கிடைச்சாங்க. ஸோ அப்போயே நம்மளுக்கு ஒரு சின்ன கெஸ் பண்ணோம், வாசல்லேருந்து வெளியே ஓட ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா வெளியே அந்த ஸ்ட்ரீட்டில் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி வெளியே ஓட ட்ரை பண்ணியிருக்காரு ராஜ்குமாருங்கிறவர். வெளியே ஏறி இருக்காரு, வீட்டை விட்டும் வெளியே வந்துட்டார். வெளியே 3-4 ஃபீட்டுக்கு கீழே வந்திருக்காரு. கீழே வந்தோடனே அங்கேயும் நம்மளுக்கு கிடைச்சது. அப்புறம் அந்த பொண்ணு ராஜ்குமார் அவர்களுக்கு முன்னாடியே அவங்க ஓடி இருக்காங்க. அந்த பொண்ணு இன்னும் அந்த வீட்டு வாசல்லேருந்து ஒரு 10 to 15 ஃபீட் இருக்கும். அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் போல் பக்கத்தில் உரமாக கிடைச்சாங்க. சார், இதில் பெரிய சவாலாக இருந்தது உங்களுக்கு என்ன சார்? நீங்கள் நிறைய இடத்துல பணிகளாட்டு இருப்பீங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய சவாலாக அமைந்தது என்ன சார்? பெரிய சவால் இங்கே நம்ம அந்த ஒர்க் அந்த ரெஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருந்தது. நம்ம டீம் ரொட்டேட் பண்ணி ஒர்க் பண்ண வச்சோம். அதுவும் இல்லாமல் டீம் விழுப்புரம் ஃப்ளட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டீமை நம்ம டைவர்ட் பண்ணிட்டோம் நைட்டோட நைட்டாக. அவங்க அன்னைக்கு ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டு தான் ரெஸ்ட் எடுக்க போயிருந்தாங்க ரூமுக்கு. ஸோ இமீடியட்டாக நம்ம அவங்க இந்த டீமை திருவண்ணாமலைக்கு மூவ் பண்ணிட்டோம். அந்த ஒரு சேலஞ்ச் இருந்தது. அதுக்கப்புறம் போல்டர்ஸ் அண்ட் அந்த கேப் ஃபுல்லாமே தண்ணியோட மிக்ஸ் ஆன சகதி எல்லாமே அந்த கேப் ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ எந்த ஒரு வாய்ட் ஸ்பேஸுமே அவங்களுக்குமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த வாய்ட் ஸ்பேஸ் இருந்திருந்தா கூட அவங்க உயிரோட இருந்திருக்க ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. சார், இப்போ நீங்கள் இந்த வயநாடுடையும் இதையும் கம்பேர் பண்ணணும்னா என்ன மாதிரியா பாதிப்பு சார்? வயநாடு 90% சிமிலர் நேச்சர், போல்டர்ஸ் ப்ளஸ் மட் சிமிலர் நேச்சர் தான். பட் வயநாடு ஸ்கேல் ரொம்ப பெருசு. இது ரொம்ப மினியஸ்கல் ஸ்கேலில் அந்த இடத்துலயே இருக்குது. வயநாடு ரொம்ப பெரிய ஏரியா உங்களுக்கு லேண்ட்ஸ்லைட் ஆனதால் இது கொஞ்சம் ஒரு மினியஸ்கல் மாதிரி சொல்லலாம். ரொம்ப நன்றி சார், சிறப்பான பணி. ரொம்ப